மீசான் டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொலியில் நாங்கள் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யாரு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்கான பதிலைத்தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்த்து கொண்டிருக்குது. அந்த சந்தர்ப்பத்துல முதல் சுற்றிலேயே அனுரகுமார திசாநாயக்க அவங்க 50% எடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட அது 2ஆம் சுற்றுக்கு நகர்ந்திருக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. 2ஆம் நிலையில் இருப்பதுதான் சஜித் பிரேமதாச அவங்க. இந்த சூழல்ல அனுரகுமார திசாநாயக்க அவங்களுக்கு சென்ற தேர்தலில் வெறுமனே 3% வாக்கு வங்கி இருந்த ஒரு நேரத்துல 50% எட்டுறதுக்கான காரணமாக அமைஞ்ச என்ன என்ற ஒரு விஷயங்களை நாங்க பார்க்கிற நேரத்துல மிக முக்கியமா பார்க்கப்படுற ஒரு விஷயம் தான் ஊழலுக்கு எதிரான ஊழல் சார்ந்த ஊழல்வாதிகளை பிடிச்சு உள்ள தள்ளி நாட்டுக்கு தேவையான அவர்கள் பெற்ற பணங்கள் எல்லாம் மீண்டும் பெற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி ஒரு பிரச்சாரம் செஞ்சாரு. அதனுடைய எதிரொலியாக இன்னைக்கு எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு விஷயம் போலவே நாட்டை விட்டு ஓடுகின்ற அரசியல் பிரபல்யங்கள் வெளிநாடு செல்லுகின்ற ஒரு படலம் ஆரம்பமாக இருக்குது. எங்களுடைய சேனல் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை சேரும். இந்த ஒரு விஷயம் ஏன் பேசப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுரகுமார திசாநாயக்க அவங்களுடைய மக்கள் எழுச்சி அல்லது மக்களுடைய செல்வாக்கு மக்கள் அலை எங்கிருந்து உருவானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் முன்னிறுத்திய ஒரே ஒரு விஷயம் தான், இந்த நாடு அடி பாதாளத்துக்கு போறதுக்கான மிக முக்கியமான காரணம் ஊழல். எனவே ஊழலை நான் நிறுத்துவேன், அது சார்ந்தவர்களை நான் நிச்சயமாக சட்டத்தை முன் நிறுத்துவேன் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. அதுக்கு பல வழக்கு விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. கிடக்கின்ற விஷயங்களை நான் வெளியில் கொண்டு வருவேன், அதனுடைய சூத்திரதாரிகளை கண்டறிவேன் என்றெல்லாம் சொல்லியிருந்தாரு. மக்களுடைய அபிலாஷையும் அதுதான் என்பதனால் தான் அனுரகுமார திசாநாயக்க என்ற ஒரு நபரை ஆதரிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. கடந்த சில தினங்கள்ல யாரெல்லாம் நாட்டை விட்டு ஓடி போனாங்களோ அவங்களெல்லாம் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தலில் 50% எட்டுவதற்கான தகுதியில் அனுரகுமார திசாநாயக்க அவரால் நமக்கு பிரச்சனை இருக்குது என்பதைத்தான் உணர்ந்ததன் காரணமாகத்தான் நாட்டை விட்டு வெளிநாடு சென்றிருக்கிறார்கள் என்பது அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. அதுதான் உண்மை. அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது முதல்ல பொதுஜன பெரமுனுடைய ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ அவங்க 2 தினங்களுக்கு முன்னால கட்டுநாயக்க விமான நிலையத்துல 3:30 மணி அளவுல அதிகாலையில துபாய்க்கு பயணமானாரு. துபாய்க்கு பயணமானவர் அங்கிருந்து அமெரிக்க போவதாக சொல்லப்படுது. இது முதலாவதாக இந்த பயணத்தை தொடங்கி வச்சவர் இவரு. இந்த ஒரு பயணம் குறித்து சமூக வலைத்தளங்கள்ல இது வைரலான போது மக்களுடைய அலை மீண்டும் அனுரகுமார திசாநாயக்க பக்கம் அது செல்வதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இது அனுரகுமார திசாநாயக்குடைய வெற்றியை உறுதி செய்வதாகத்தான் பார்க்கப்பட்டது. அடுத்த ஒரு விஷயம் தான் நாமல் ராஜபக்ஷ பொதுஜன பெரமுனுடைய வேட்பாளராக இருக்கிறவர் திலகசிறி என்று சொல்லப்படுகின்ற அவருடைய மனைவி அவருடைய தகப்பனாருடன் நாமல் ராஜபக்சனுடைய மாமாவுடன் உடனடியாக அவர் அதே போன்று அதிகாலை நேரம் 3:30 மணி அளவுல கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து துபாய்க்கு பறந்ததாகவும் சொல்லப்படுது. இவைகள் எல்லாமே அனுரகுமார திசாநாயக்கனுடைய வெற்றியை உறுதி செய்வதாகத்தான் அமைய பெற்றிருக்கிறது. அதே போன்று முன்னாள் மீன்பிடித்துறை பிரதி அமைச்சராக இருந்தவர் சுசந்த புஞ்சி நிலைமை என்று சொல்லப்படுகின்றவர் கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக சென்னை பறந்ததாகவும் சொல்லப்படுது. அடுத்த ஒரு பிரபல்யம் தான் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முன்னைய நாள் பொதுச் செயலாளர் அளித்த ரங்கே பண்டார. அவர் ஹாங்காங் சென்றதாகவும் தாய்லாந்து சென்றதாகவும் சொல்லப்படுது. அதே போல நாமல் ராஜபக்சனுடைய கட்சியைச் சேர்ந்த மிகப்பெரிய ஒரு இனவாத கருத்துக்களை கக்கியவர் திடீரென திஸ்ஸ தேரர் என்று சொல்லப்படுகிறவர் நாட்டை விட்டு ஓடி போயதாகவும் சொல்லப்படுது. அனுரகுமார திசாநாயக்க அவங்களுடைய வெற்றிக்கு பின்னால தமக்கு ஆபத்து இருப்பதாக உணர்ந்தவங்க தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று பல்வேறு சர்ச்சைகள் பேசப்படுது. இவை அனைத்தும் அனுரகுமார திசாநாயக்க இன்று அரசியல் செய்ய வேண்டிய மிக பிரதானமான ஒரு வேலையாக கடமையாக சமூகம் பார்ப்பதனால்தான் அனுரகுமார திசாநாயக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிச்சிருக்கிறது என்பதோடு மட்டுமல்லாமல் இவர்களுக்கும் இவர்களுடைய வயிற்றிலே
புலியை கரைத்து ஊத்தி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் ஏதும் பிரச்சனை வந்துவிடுமோ என்பதற்காக இவர்கள் அனைவரும் இந்த நாட்டை விட்டு ஓடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதைத்தான் நாங்கள் இன்று பார்க்க முடிகிறது. இது அனைத்தும் சொல்லுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே இந்த நாடு ஆதாள பாதாளத்துக்கு போறதுக்கான காரணமே பொருளாதார ரீதியான சீர்குலைவுக்கு காரணமாக இருக்கின்ற இந்த அரசியல்வாதிகளுடைய செயற்பாடு என்பது எனக்கு தெரிகிறது. எனவே அனுகுமார திசாநாயக்க வருவதனால் இவர்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருப்பதாக இவர்கள் உணர்கிறார்கள். ஆனால் அனுகுமார திசாநாயக்க அவர் சொன்னது, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வெற்றி வாகை நான் சூடினால் அரசியல் பழிவாங்கல் எதுவும் இருக்காது, அனைவரையும் அனைத்து ஒருங்கிணைத்து பயணிப்போம் என்று சொன்னார். இருந்தாலும் கூட ஊழலோடு சம்பந்தப்பட்டவர்களை நிச்சயமாக சட்டத்தை முன் நிறுத்துவேன் என்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தாரு. இன்னும் இந்த வெற்றி யார் வெற்றி பெற போகிறார் என்ற பரபரப்பெல்லாம் தாண்டி இதற்கு பின்னால் யாரெல்லாம் நாட்டை விட்டு ஓடப் போகிறார்கள் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. எனவே நாட்டை நேசிக்க வந்தவர்கள், நாட்டிற்காக சேவை செய்ய வந்தவர்கள், நாடுதான் என் முதன்மையானது என்று சொன்னவர்கள், இது மௌபின என்று கூறியவர்கள் இப்போது நாட்டை விட்டு ஓடுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்றால் இவர்களுக்கு பின்னால் இருந்த விஷயங்கள் நாடு சார்ந்த நலன் கிடையாது என்பதுதான் நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். எனவே இதற்கு பின்னால் யாரெல்லாம் இந்த நாட்டை விட்டு ஓடி போகிறார்கள், ஓட போகிறார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் உற்று நோக்கி உங்களுக்காக அவைகளை வழங்க காத்திருக்கிறோம் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.